சட்டசபையில் பலமுறை சண்டை போட்டிருக்காரு. அப்போ திமுக அதை ரசிக்கலை. திமுக எப்போட அடுத்த தேர்தலில் வேல்முருகனை கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கழட்டி விடணும்னு முடிவு பண்ண பிறகு வன்னிய மக்கள் திமுகவை கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓ, இப்போ வன்னியர்கள் யாருமே திமுக பக்கம் இல்லை. அப்போது திமுக என்ன பண்ணுது, எப்படியா ராமதாஸை இழுத்தலாம், சுசீலாமாவை இழுத்தா ராமதாஸ் வந்துடுவார், பின்னாடியே வர போறாரு. அவ்வளோதான். இதில் பெரிய சூத்திரமாக இருக்குது. இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் ஏதாவது அழுவ போறாரு, ஏற்கனவே மேடையில் அழுதுருக்காரு, எல்லாரும் ஐயோ 87 வயசு மதிக்கிறதுக்கு ஒரு பெரியர் அழுவுறாரு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டீலிங்கை வந்து திமுக வந்து கடைபிடிக்குமா அப்படியா? கண்டிப்பாக கடைபிடிக்கும். ஏன்னா வன்னியர் வாக்கு திமுகவுக்கு 1% கூட இல்லை. வன்னிய அமைச்சர்களை கூட மக்கள் நம்பருக்கு தயாராக இல்லை. ஏன்னா 10.5 தான் அவங்களுக்கு மெயின் விஷயம். அதிமுக சட்டசபையில் கடைசி ஏதோ தீர்மானத்தை நிறைவேச்சு. இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அதை திரும்பியே பார்க்கல. இந்த சூழலில் திமுக எதிர்ப்பு வன்னியர் வாக்கு இதை சரி செய்வதற்காகத்தான் ஐயாவை சுசீலாவை விட்டு சசிகலாவை காலி பண்ணிட்டு சசிகலாவை கூட்டணி உடைத்து கொண்டு சுசீலாவோட திமுகவுக்கு ஐயா வர போகிறார். வன்னியர் வாக்கு வருமா? வரவே வராது. வன்னியர் வாக்கு போகிறா எங்கே போயிடுச்சு? மகன்கிட்ட போயிடுச்சு. புட்டி சாவியை விட்டு போயிடுச்சு. புட்டியில் இருந்த பணமாக விட்டு போயிடுச்சு. வன்னியர் வாக்கம் விட்டு போயிடுச்சு.